ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் பிக் பாஸ் வந்து ரொம்பவே பிரபலமாக எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் இதோட ஆடிஷன் வந்து ரீசெண்டாக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சில ஆடிஷன் கால் வருது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. அந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் எல்லாம் வந்து யாரும் பண்ணலை, எந்த ஒரு ஆடிஷனும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து பிரதீப் சார், அதாவது நம்மளோட விஜய் டிவியோட ஹெட் இருக்கார் இல்லையா, பிரதீப் மில்லாரி, அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் நேற்றுக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ப்ளீஸ் டு நாட் ரெஸ்பாண்ட் டு ஃபேக் ஆடிஷன் கால் அப்படின்னு சொல்லி. அவங்க எந்த ஒரு காஸ்டிங் ஸ்டூடியோஸையும் அப்ரோச் பண்ணல போல இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேக் நியூஸ் தான். பிக் பாஸ்க்கு வந்து அவங்களா ஆடிஷன் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ வந்து எந்த ஒரு ஆடிஷனும் போகலை. பிக் பாஸ் ரிலேட்டடாக வர கால்ஸ் எல்லாம் ஃபேக் கால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரதீப் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தார். இது அவங்க வரைக்குமே போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியாக ஃபேக் கால்ஸு, ஆடிஷன் ஸ்டூடியோஸ்லாம் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதனால தான் வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் நம்பாதீங்க, இது ஃபேக் அப்படின்னு சொல்லி. பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு ரியாலிட்டி ஷோ. அதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. குக் வித் கோமாளி லான்ச் ஆன உடனே அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் தான் லான்ச் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறாங்க போல இருக்குது. நம்பி ஏமாந்துடாதீங்க.